திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரிசனம் செய்ய உள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக நேற்று தமிழகம் வந்திருந்த நிலையில் தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தரிசனம் செய்ய இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் திரையில் நேரடியாக பார்த்து வருகிறோம். தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரிசனம் செய்ய இருக்கிறார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று உரையாற்றினார். இதையடுத்து இன்று தற்போது ஸ்ரீரங்கம் திருச்சி ரங்கநாதர் கோயிலில் அமித்ஷா தரிசனம் செய்ய இருக்கிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று காலை பஞ்சபூதங்களில் நீர் தகலத்துக்கு உகந்த தலமாக திகழக்கூடிய திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் அமித்ஷா மற்றும் அவருடன் பாஜக முக்கிய நிர்வாகிகள், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சாமி தரிசனம் செய்தார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக திருவானைக்காவல் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோயில் வளாகத்துக்கு உள்ளே சென்றவுடன் அகிலா யானையை சந்தித்து அந்த யானைக்கு பழங்கள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தாயார் சன்னதி, அதன் பின்பு மூலவர் இருக்கக்கூடிய சிவபெருமாள் சன்னதி சென்று சாமி தரிசனம் செய்தார். கொடிமரத்தோடு நின்று தியானம் செய்தார். அதன் பின்புதான் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக சாலை மார்க்கமாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில், அதாவது 108 வைணவங்களில் முதன்மையான தலமாக திகழக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத் திருக்கோவில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டு வருகிறார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய இணை அமைச்சர்கள், தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கோயில் வளாகத்துக்கு தற்போது உள்ளே சென்றுள்ளார்கள். முதலில் தாயார் சன்னதியில் சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பின்பு நம்ம ஆழ்வார் சன்னதி, கருடார் சன்னதி சென்று மற்றும் மூலவர் சன்னதி சென்று சாமி தரிசனம் செய்கிறார். கிட்டத்தட்ட இந்த கோயிலிலும் அரை மணி நேரத்துக்கு மேலாக சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதனாலும் குறிப்பாக கோயில் வளாகத்திற்கு பேட்டரி கார் மூலமாக ஒவ்வொரு சன்னதிக்கும் சென்று அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக திருவானைக்காவல் கோயிலில் சாமி தரிசனம் முடிந்து வெளியே வரும்போது அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு கை கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே போன்றுதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் வடக்கு வாசல் கோபுரம் வழியாக தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உள்ளே சென்றார். அப்போது அவருக்கு பாஜக நிர்வாகிகள், அதாவது திருச்சி பாஜக புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். பாரதிய மாதா கி ஜெய் என்று கோஷங்கள் எழுப்பினார்கள். உடனடியாக காரில் அமர்ந்திருந்த அமித்ஷா அவர்கள் காரிலிருந்து இறங்கி பாஜக நிர்வாகிகளுக்கு ஒவ்வொருவராக கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து, அதன் பின்பு அங்கு கூடியிருந்த பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்த பிறகுதான் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாத் திருக்கோயிலுக்குள் சாமி தரிசனம் உள்ளே சென்றுள்ளார். இங்கிருந்து நேரடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலை அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் செல்கிறார். அங்கு அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தற்போது அந்த விடுதிக்கு வருகை தந்துள்ளார். அதே போன்று பாஜக முக்கிய நிர்வாகிகள், மையக்குழு நிர்வாகிகள் அனைவருமே அந்த விடுதி தான் இருக்கிறார்கள். உடன் சிறிது நேரம் ஆலோசனை கூட்டம் நடத்துள்ளார். அதன் பின்புதான் மன்னார்புரத்தில் ராணுவ மைதானத்தில் நடைபெறவுள்ள நம்ம ஊர் மோடி பொங்கல் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.